தமிழ்நாட்டுல இருக்கிற சிறுபான்மையினர் முஸ்லீம்கள்லாம் திமுகக்கே ஓட்டு போடணும்னு யாராவது அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்காங்களா? திருமாவளவனுக்கு தெரியாதா? மத அடிப்படையில மத சிறுபான்மையினர்கிட்ட விஜயினுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இன்னைக்கு எல்லா பக்கமும் வேலை செய்யறாங்க. எந்த அளவுக்கு அவங்க அப்ப பயந்து போயிருக்காங்க திமுகனா, இஸ்லாமியர்களுக்கான ஒரு விஷயத்தை எடுத்து விஜய் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தார் என்பதே தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் பட்டியலே வரல, அவருடைய தாவேகா இருக்கட்டும்பா, அவர் கேஸ் போட்டாரா இல்லையா? என்னுடைய கேள்வி என்னன்னா, இஸ்லாமியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக மோடி அரசு அதை பறிக்குது இந்த அமெண்ட்மெண்ட் பில் மூலமா என்பதை உணர்ந்து வழக்கு பதிவு பண்ணாரா இல்லையா? அதுவே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அது வேற விஜய்ங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மண்டுகள், இந்த மூடர்களை, ஒரு நபர் தான் வழக்கே ஆடாத சம்பந்தப்படாத ஒரு கேஸ்ல தன்னை சம்பந்தப்படுத்தி ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காருன்னா, அந்த ட்வீட்டை அது உண்மை இல்லை என்றால், பொய்யானது என்றால் அதை ரீட்வீட் பண்ணாரா? விக்கிரவாண்டியில விஜய் கொளுத்தி போட்டார் பாருங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. அது எந்த அரசியல் கட்சியும் பாதிக்காம இருக்காது போல இருக்கு. 2026 நிச்சயமாக கூட்டணி அரசு தாங்க அமையும், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட பேகேஜ் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால கூட்டணி ஆட்சி தான் பாஜக கொண்டு வரும். அதுதான் ஆனா ஜெயிப்பாங்களான்றது அது வேற விஷயம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்துல விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு மேடையில பேசும்போது சிறுபான்மையினர் வாக்குகள் குறித்து பேசுறார். சிறுபான்மையினர் வாக்குகளை சிதறடிப்பதற்காக புதிதாக ஒரு கட்சி உதயமாகி இருக்கிறது, நம்ம எல்லாரும் உஷாரா இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையில பேசுறாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நான் பலமுறை உங்க நேர்காணல்ல சொன்ன மாதிரிதான், அதாவது விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு மாமூலான அரசியல்வாதியா நான் பாக்குறது இல்ல. அவர் ஒரு டெடிகேட்டட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டா தான் நான் பாக்குறேன். ஆனா சமீப காலத்தில் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, நான் அவர் மேல வச்சிருந்த மரியாதை குறைவதற்கான காரணங்களாக ஆயிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இப்ப நீங்க சொன்ன அந்த ஸ்பீச். அதாவது இது சொல்லலாமான்னு தெரியல, இந்த ஊர்கள்ல அதிகாரம் படைச்சவன், நிதி வசதி பெருகினவன், இவெல்லாம் தன்னை சுத்தி சில அடியாட்களை வச்சுட்டு இருப்பானுங்க. அது போல இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகளை அடியாட்களை போல பயன்படுத்துகிற அவலம் தமிழ்நாட்டுல நடக்கிறத நாம பாக்குறோம். ஆக இன்னைக்கு திமுகவுடைய அந்த ஈகோ சிஸ்டம் மிக மோசமான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க மனதளவில. அவங்க அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஒரு ரியல் சேலஞ்ச் இப்பதான்டா வந்திருக்கு. குறிப்பா இத்தனை ஆண்டு காலம் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள், தலித் மக்கள் வாக்குகளை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் அள்ளியவர்கள் திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள். இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய ஓட்ட போடுற அளவுக்கு விஜய் வந்துட்டாரு அப்படின்றது அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அதன் காரணமாக தான் பாத்தீங்கன்னா திருமாவளவன் போன்ற நல்லவர்களை எல்லாம் ஏவி விட்டு விஜய் மேல தேவையில்லாம ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. விஜய் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்னு நான் சொல்லல. அவருடைய தவறான அரசியல் நகர்வு, மக்களுக்கு எதிராக ஏதாவது இருந்தா அது அவரு பேசட்டும், தப்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற சிறுபான்மையினர் முஸ்லீம்கள்லாம் திமுகக்கே ஓட்டு போடணும்னு யாராவது அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா? திருமாவளவனுக்கு தெரியாதா? இஸ்லாமியர்களை பத்தி இன்னைக்கு அதிகமா பேசிட்டு இருக்க திமுக கூட்டணி கடந்த காலங்கள்ல வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அமைச்சர்களாக இருந்தார்கள் என்பது அவருக்கு தெரியாதா? திமுக பாஜகவோடும் காங்கிரஸோடும் வேறு எந்த மூன்றாவது அணி கட்சியோடும் ஆட்சியில பங்கேற்று மத்தியில அதிகாரம் ஒன்றுதான் அதற்கு குறி. அப்ப இன்னைக்கு ஏன் திருமா இதெல்லாம் தெரிந்தவர், அறிந்தவர், புரிந்தவர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்றது எனக்கு கவலையா இருக்கு. பட் திமுக ரியலி அஃப்ரைடு. அதனால்தான் பாத்தீங்கன்னா இந்த திமுக சொம்புன்னு சொல்லுவாங்க சில பேரை. அந்த மாதிரி ஆட்கள் ஏதோ RSS உடைய
வழியில வழிகாட்டுதல்ல விஜய் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக செயல்படுறாருன்னு 2-3 நாளைக்கு முன்னால ஒரு ஃபேக் வீடியோ, ஃபேக் மெசேஜ பரப்ப ஆரம்பிச்சாங்க. பாஜக தலைவர்கள் ஏற்கனவே ஜோசப் விஜய்னு அவரை கிறிஸ்துவர் என்று அடையாளம் காட்டினார்கள். இப்படி மத அடிப்படையில மத சிறுபான்மையினர்கிட்ட விஜயினுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இன்னைக்கு எல்லா பக்கமும் வேலை செய்யறாங்க. நான் பிஜேபி, டிஎம்கே மட்டும் சொல்ல, மற்ற ஆட்களும். அதாவது இப்ப விஜய் தமிழ்நாட்டு அரசியல்ல மர்மயோகி மாதிரி எல்லாரும் அடிக்கிறான். காரணம் என்னன்னா, எல்லாரும் அரசியல் ரீதியா பாதிக்கப்பட போறாங்க அவருடைய அரசியல் வருகையால். நான் ஒண்ணு குறிப்பா சொல்லணும், சிறுபான்மை மக்கள் ஒன்றும் கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல விழற ஆட்கள் இல்லை. அவங்களுக்கு தெரியும். அதாவது குஜராத் கலவரத்துல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது, பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்ட போது அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், எதிர்ப்பு காட்டாமல், வாஜ்பாயுடைய அமைச்சரவையில 4க்கும் மேற்பட்ட திமுக அமைச்சர்கள் ஃபெவிகால் போட்ட மாதிரி ஒட்டிட்டு இருந்தாங்கன்றது 2002ல நமக்கு தெரியும். அரசியல் அறிந்தவர்களுக்கு, அரசியலை கூர்மையா கவனிப்பவர்களுக்கு. ஆகவே ஏதோ இஸ்லாமியர்களுக்கு திமுக தான் காவலன், திமுகவை விட்டா ஆளே இல்லை அப்படின்லாம் ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ இவங்க கட்டுறாங்க. அதுல எங்க சிக்கல் வந்துடுச்சுன்னு சொன்னா, அந்த இவர் கூட பேசியிருந்தாரு, சரவணன், அவர் பேர் அண்ணாதுரையா, திமுகவுடைய வழக்கறிஞர் சரவணன். வழக்கறிஞர் சரவணன். அதாவது திமுக செய்யறதான் காப்பி அடிக்குது தாவேக்கா அப்படின்லாம் கூட அவர் வலைத்தளத்துல போட்டிருந்ததை பார்த்தேன். அதே போல இந்த வக்து திருத்த சட்டம் இருக்கு இல்லையா, மத்திய அரசின் ஒரே நோக்கம் இஸ்லாமியர்களுடைய பாரம்பரிய உரிமைகளை பறிச்சிடணுன்றதுதான். அது 1000 காரணங்கள் சும்மா சொல்லலாம். The real motive behind the Waqf Amendment Bill is to snatch away the rights of the Islamic people. அதனால அதை எதிர்த்து பல பேர் மனு செய்திருக்காங்க, தமிழ்நாடு அளவில், தேசிய அளவில். இல்லை, தமிழ்நாட்டில் 2 பேர் தான் மனு செய்திருக்கார்கள். அகைன் இட் இஸ் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான். ஏடிஎம்கே பண்ணல, பிஜேபி பண்ணல, வேற எந்த கட்சியும் பண்ணல. தமிழ்நாடு வரைக்கும் நான் சொல்றேன், பல மாநிலங்கள்ல பண்ணியிருக்காங்க. இப்ப இது சம்பந்தமான வழக்கு 2 நாள் விசாரணை பண்ணிச்சு உச்ச நீதிமன்றம். எச்சரிக்கை கொடுத்தது மத்திய அரசாங்கத்துக்கு. அதாவது நாங்க ஒரு இன்ட்ரீம் ஆர்டர், இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க போறோம், கொஞ்சம் பண்ணாதீங்க, நாங்களே ஒத்துக்கிறோன்னு. இந்த பிரச்சனை அடுத்த அமர்வுல விவாதிக்கிற வரை, அதாவது மே 5ன்னு நினைக்கிறேன், புதுசா இந்த சட்டத்தின்படி எந்த அப்பாயின்மெண்ட்டும் நான் முஸ்லிம்ஸ, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களை, இந்துக்களை, மற்றவர்களை எல்லாம் இந்த வக்ஃப் போர்டுல நியமனம் செய்யக்கூடாது, அந்த வக்ஃப் வாரியத்துல உறுப்பினரா சேர்க்க கூடாதுன்னு சொல்லியும், அதே போல இன்றைக்கு என்ன ஸ்டேட்டஸ்கோ, சொத்துக்கள் எந்த அடிப்படையில் இருக்குதோ வக்ஃப் போர்டு கண்ட்ரோல்ல, அதனுடைய உரிமைகள், அதிகாரம் எதுவும் மாற்றக்கூடாதுன்னு, அதாவது எஃபெக்டிவா ஸ்டே கொடுத்துட்டாங்க. இந்த 2 விஷயம் தான் ரொம்ப மையமான விஷயம் அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்ல. அந்த 2 விஷயத்துக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மிக தெளிவாக அது தடுத்துட்டார். இப்ப இதுல விவாதம் நடந்தது, எல்லாரும் கேஸ் போட்டாங்க, எல்லாம் ரைட், ஓகே, நம்ம இது தாவேக்காவால் தான் வந்தது, விஜய் போட்டு காப்பாற்றி விட்டார் அப்படின்னு நாம சொல்ல வர. ஆனா தாவேக்கா போட்ட மனு விசாரணைக்கே எடுத்துக்கலன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா இதைதான் நான் சொல்ல வந்தேன், எந்த அளவுக்கு அவங்க அப்ப பயந்து போயிருக்காங்க திமுகனா, இஸ்லாமியர்களுக்கான ஒரு விஷயத்தை எடுத்து விஜய் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தார் என்பதே தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது இல்லாம இன்னைக்கு அதனால் தீர்ப்பு வரல, அவர் வழக்கே எடுக்கல, பட்டியலிடல, ஆச்சா போச்சானாங்க. நான் கூட நேத்து ஒரு ட்விட்டர் போட்டிருந்தேன். அதாவது இன்னைக்கு விஜய் யாரை என்கேஜ் பண்ணாருன்னா, சீனியர் கவுன்சில் உச்ச நீதிமன்றத்துல அபிஷேக் சிங் மனு சிங்வி,
அவர் காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் எம்பியா இருக்கார் ராஜ்யசபால. பட் இஸ் எ வெரி பாப்புலர் அண்ட் பவர்ஃபுல் கவுன்சில் சுப்ரீம் கோர்ட்ல. அப்போ அவரை என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அவரும் ஆதவ் அர்ஜுனா இருக்கிற போட்டோ எல்லாம் பொது வெளியில கிடக்குது. ஆக அவரு ஆர்கியூ பண்ணாரு. கபில் சிபலும் ஆர்கியூமெண்ட் வச்சாரு. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. அதாவது இதுல இந்த மனு அந்த மனு இல்ல. பட் மை பாயிண்ட் இஸ், அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கேஜ் பண்ண சீனியர் கவுன்சில் அபிஷேக் மனு சிங்வி வாதாடினாரு. அப்ப அவர் யாருக்காக வாதாடினாரு? வேற யாருக்கோன்றாங்க. யார் இது கொஞ்சம் சொல்லுங்களேன். ரெண்டாவது அவரு வாதாடினாரு, கபில் சிபல் வாதாடினாரு. இந்த எஃபெக்டிவ் ஆர்கியூமெண்ட் தான் கோர்ட் இத இன்டரிம் ஆர்டர் போட்டு தடுக்கிறதுக்கான, அதாவது மத்திய அரசினுடைய இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. டெம்பரரி தான், முடிவு என்ன ஆகும் தெரியாது. அப்போ நாம என்ன கேட்கிறோம்னு சொன்னா, அவர் பட்டியலே வரல, அவருடைய தாவேக்கா இருக்கட்டும்பா, அவர் கேஸ் போட்டாரா இல்லையா? என்னுடைய கேள்வி என்னன்னா, இஸ்லாமியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக மோடி அரசு அதை பறிக்குது இந்த அமெண்ட்மெண்ட் பில் மூலமா என்பதை உணர்ந்து வழக்கு பதிவு பண்ணாரா இல்லையா? அதுவே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அது வேற விஜய்ங்களா? நான் ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன். இதுல அதை முடிக்கலாம். இத அபிஷேக் மனு சிங்வி ஒரு டிவிக்கே போட்ட ஒரு ட்வீட்டை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு, ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அது பப்ளிக்ல இருக்க டொமைன்ல. நான் அதை பார்த்துட்டு தான் நான் என்ன போட்டேன்னா, அந்த டிவிகே உடைய நியூஸ், அதான் டிவிகே அபிஷியல் நியூஸ், அதுல போட்டிருக்காங்க. அதுல இவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க, எங்கள் சார்பா வாதாடினதுக்கு, எஃபெக்டிவா இதை எடுத்து வச்சதுக்கு நன்றி சிங்கி அவர்களுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டை சிங்கி அவர்கள் ரீட்வீட் பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மண்டுகள், இந்த மூடர்களை, ஒரு நபர் தான் வழக்கே ஆடாத சம்பந்தப்படாத ஒரு கேஸ்ல தன்னை சம்பந்தப்படுத்தி ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காருன்னா, அந்த ட்வீட்டை அது உண்மை இல்லை என்றால், பொய்யானது என்றால் அதை ரீட்வீட் பண்ணாரா? சாதாரணாலே பண்ண மாட்டான். இவர் எவ்வளவு பெரிய வழக்கறிஞர், பிரபல வழக்கறிஞர், எவ்வளவு பெரிய அறிவாளி. அப்போ திமுகவுடைய ஈகோ சிஸ்டம் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு, அந்த ராயப்பேட்டையில அவர் இல்லையா, இஃப்தார் நோன்பு, அதுலயே நொந்து போயிட்டாங்க. அதை பத்தியும் நிறைய பண்ணாங்க. யாருக்கும் பிரியாணி கிடைக்கல, குடிச்சிட்டு வந்தாங்க, ஆச்சா போச்சான்னு. அதாவதுங்க அவங்க ரியலாவே தே ஆர் அஃப்ரைட் ஆஃப் விஜய். விஜய் தங்களுடைய இஸ்லாமிய ஓட்டை அப்படியே அள்ளிட்டு போயிடுவாருன்ற பயம் வந்துடுச்சு. இன்னைக்கு திமுக ஒரு பெரிய பலமான சக்தி என்பதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அது வீக்கு தான். ஆனா அவங்க எப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகள், இந்த சில செக்மெண்ட் மைனாரிட்டிஸ், தலித்ஸ், இந்த மாதிரி, அப்புறம் தமிழுக்கு ஆபத்து, பாஜக இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு அடிக்கடி சொல்லுவான். 85% வாழற இந்தியாவில 100 வருஷமா எந்த ஆபத்தும் வரல. இப்ப மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்துக்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னு. அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழுக்கு ஆபத்து, தமிழை காப்பாற்ற வேண்டும். இப்ப மாநில சுயாட்சின்னு எடுத்துக்கினாரு. பாத்தீங்களா? மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை, அது கொடுத்த உறுதிமொழிகள், வாக்குறுதிகள், மக்களுக்கான திட்டங்கள் எல்லாம் செய்யணும்ன்றதை விட்டுட்டு, இந்த பதட்டத்துல எங்க அதிகாரம் போயிடுமோன்னு அரசாங்கத்தை நாம நடத்த முடியாம போயிடும் 26க்கு அப்புறம், விஜய் ஆட்சியை கைப்பற்றி விடுவார் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு என்னென்னவோ பேசுறாங்க. நேற்று திருவள்ளூர்ல கூட அமித்ஷா இல்ல, வேற எந்த ஷா வந்தாலும் இட் இஸ் தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் பிஜேபி, அப்படி இப்படின்னு பேசுறாரு மு.க. ஸ்டாலின். பதட்டத்தின் உச்சத்துல இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் மாநில சுயாட்சி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ரீசெண்டா பார்த்திருப்பீங்க சட்டமன்றத்துல. அவங்க அப்பாவும் 1974 இதே மாதிரி மாநில சுயாட்சி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இல்ல, இன்னைக்கு தேவை இருக்குல்ல. மத்திய அரசு மாநிலங்களோட உரிமையை பறிக்கும் போது மாநிலங்கள் உறக்க பேச வேண்டிய தேவை இருக்குதானே? அதை நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா
இவங்களுடைய நோக்கம் என்ன, அதையும் நம்ம பார்க்கணும்ல. இவங்க 16 வருஷம் 1977 தான் முதல் முறையா ஒன்றியத்துல ஒரு கூட்டணி ஆட்சி என்பது வந்தது. அதுக்கு முன்னால ஒன் பார்ட்டி ரூல் தான், காங்கிரஸ் தான் 47ல இருந்து. சோ இந்த 77க்கு அப்புறம் எஃபெக்டிவா 80க்கு அப்புறம் தான் வச்சுங்களேன். அப்போ வந்த கூட்டணி ஆட்சியில 16 வருஷம் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கட்சி, இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலயும் ஒரு மாநில கட்சி இந்த மாதிரி அதிகாரத்தை சுவைத்தது கிடையாது. அப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருக்காங்க. இவங்க எவ்வளவு கொள்கை பிடிப்புள்ள தங்கங்கள்னா, திமுகவினர் காங்கிரஸ் ஆட்சியில இருப்பாங்க, கூட்டணியில ஆட்சியில இருப்பாங்க, பங்கு பெறுவாங்க. அப்புறம் பாஜக ஆட்சி வாஜ்பாய் கிட்ட பங்கு பெறுவாங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது அணி யுனைடெட் ஃப்ரண்ட்னா அதுல பங்கு பெறுவாங்க. அப்புறம் விபி சிங் நேஷனல் ஃப்ரண்ட்னா அது. ஆக ரொம்ப கொள்கை பற்று உள்ளவர்கள். தொடர்ந்து 16 வருஷம் இவங்க கூட்டணியில இருந்திருக்காங்க. அப்ப ஏன் இவங்க இத பத்தி எல்லாம் எழுப்பல? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, நீங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அதனால நான் மாநில சுயாட்சி வேணான்னு சொல்லல. மாநில அரசுகள் இன்னைக்கு ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி தரம் தாழ்த்தப்பட்டிருக்குது. அது காங்கிரஸ் ஆட்சியிலயும் அந்த முயற்சி நடந்துட்டு இருந்தது. இப்போ ரொம்ப ஓவரா நடக்குது. ஏன்னு சொன்னா, பிஜேபி பொறுத்தவரையில ஒரு இந்தியா தான் அவங்களுக்கு. ஒற்றை இந்தியா, எல்லாமே ஒண்ணுதான். ஒரே காடு, ஒரே மொழி, ஒரே கட்சி, ஒரே தலைவர். அதனால மூர்க்கத்தனமா அவங்க மாநிலங்களை அடிமையாக்க நினைக்கிறாங்க. அதனால ஐ எம் நாட் கொஸ்டினிங் ஆர் டவுட்டிங் த நீட் ஃபார் ஃபைட்டிங் ஃபார் ரைட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். அதெல்லாம். ஆனா உங்களுக்கு அது என்ன, எப்பெல்லாம் உங்களுக்கு தேர்தல் வருதோ, எப்பெல்லாம் நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிறீங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு இது ஒரு டைவர்ஷன் டாக்டிஸா இருக்கு. அதனால அதை தான் நான் கொஸ்டின் பண்றேன். என்ன தப்பா நினைக்க வேணாம். நான் மாநில சுயாட்சிக்கோ மாநில உரிமைகளுக்கோ எதிரானவன் கிடையாது. ஆனா திமுக போடுற டிராமா இருக்கு பாருங்க. இப்ப இவங்க காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது தானுங்க நீட் வந்தது. இவங்க காங்கிரஸ் ஆட்சியில கூட்டணி வச்சிட்டு இருக்கும்போது தானுங்க கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. தீர்மானம் மேல தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருந்தா ஆட்சியை விட்டு வெளியே வந்திருக்கணும்ல, போராடி இருக்கணும்ல. அதனால திமுக அதனுடைய கொள்கைகள் பேசுறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுங்க. அதனால ஐ டோன்ட் பிலீவ் டிஎம்கே சின்சியரா இது இருக்குதா அப்படின்னு. இப்ப கூட சொன்னார் பாருங்க, வாஜ்பாய் அமித்ஷா இல்ல எந்த ஷா ஒன்னா வரட்டும்னு பேசியிருக்காரு நேற்று திருவள்ளூர்ல. நான் கேட்கிறேன், நீங்க எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பாளர்கள், ஏன்பா கலைஞர் கருணாநிதியுடைய அந்த 100ஆண்டு விழா நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்தீங்க? ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல, சோனியா காந்தியை? ஒன்றிய அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில கூப்பிட்டோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் இந்திய அமைச்சருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இட் வாஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் ஏ லீடர் ஆஃப் தி தமிழ்நாடு ஸ்டேட். ஆக தன்னுடைய குடும்ப அரசியலுக்காக இந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை, தமிழ்நாட்டின் நலத்தை கெடுக்கிற திமுகவின் இந்த ஆட்சி போனோன்னு என்னை போன்றவர்கள் விரும்புவது காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. குடும்ப அரசியல், குடும்பத்தை தவிர வேற எதையும் பத்தி நினைக்காம இருக்கிறது. ஊழல், கடுமையான ஊழல். இன்னைக்கு KN நேருல இருந்து எல்லாரும் மந்திரியும் மாட்ட போறாங்க. பாத்தீங்கன்னா அதுக்குதான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், மாநில சுயாட்சி எல்லாமே இப்ப பேச ஆரம்பிக்கிறதே அதுக்காக தான் நான் நினைக்கிறேன். நான் மாட்டினா நாளைக்கு இந்த இத முன்ஜாமீன் வச்சிட்டு இருக்கிற மாதிரி மத்திய அரசை நாங்கள் எதிர்த்தோம். என்ன எதிர்த்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பிறகும் கூட அமித்ஷா சொன்ன வார்த்தையை வச்சு இங்க பலரும் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது கூட்டணி ஆட்சியா இல்ல NDA கூட்டணி இங்க ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாரா அப்படிங்கிற விவாதங்கள் போயிட்டே இருக்கு. புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி கூட்டணி ஆட்சிக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 2026 தேர்தல்ல இது ஒரு மைய பொருளா மாறும்னு பாக்குறீங்களா? அதாவது விக்கிரவாண்டியில விஜய் கொளுத்தி போட்டார் பாருங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அது எந்த அரசியல் கட்சியும் பாதிக்காம இருக்காது போல இருக்கு. 2026 நிச்சயமாக கூட்டணி அரசு தாங்க அமையும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பாஜக தலைவர் அமித்ஷா பிரஸ் கான்பரன்ஸ்ல ரொம்ப தெளிவா சொன்னார். எடப்பாடி ரொம்ப புத்திசாலித்தனமா கூட்டணி
ஆட்சி என்பது வேற, கூட்டணி அரசு என்பது வேற அப்படின்னு பெரிய பரிமேலழகர் உரையெல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா வந்துங்க பாஜக வந்து கூட்டணி ஆட்சிக்காகத்தான் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்குங்க. சும்மா ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இல்ல. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சின்னா அதுக்கு பேர் என்னங்க? அதுல இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பங்கு இருக்கணும். இப்போ தெலுங்கு தேச கட்சிக்கு தனி பெரும்பான்மை ஆந்திரா சட்டசபையில இருக்கு இல்லைங்களா? ஆனால் பாஜக, பவன் கல்யாண் கட்சி எல்லாரையும் மந்திரி சபையில சேர்த்திருக்காங்க. அதான் தேசிய ஜனநாயக முன்னணி மாடல். பீகார்ல இன்னொன்னு நடக்குது. அப்போ தமிழ்நாட்டுல வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி தான் என்பதை அமித்ஷா இல்ல, சாதாரணமா அரசியல் புரிஞ்சுக்கிறவங்க எல்லாருமே அது தெரிஞ்சு போச்சு. ஆனா ஓப்பனா அதை அக்னாலஜ்மெண்ட் பண்றதுக்கு எடப்பாடிக்கோ அதிமுகவினர்களுக்கோ இப்ப கொஞ்சம் சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை என் தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த அலையன்ஸே வந்து ஒரு கன்வீனியன்ஸ்க்காக சில ஆபத்துக்கள் பேராபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு டெம்பரரி ரிலீஃபா, தலைவலி வந்த ஒரு சாய்டன் மாத்திரை போட்டுக்குவோம் இல்லையா, அத மாதிரிதான் இதை நான் பாக்குறேன். இந்த அலையன்ஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு நான் நம்பல. தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே இந்த அணி உடைஞ்சிரும், செதறிடும். அதாவது எந்த அணின்னா அதிமுக பாஜக அணின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இப்போ 4-5 விஷயங்கள்ல வந்து சிக்கல் வரும், கான்ட்ரவர்சி வரப்போகுது. ஒண்ணு என்ன, ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு, கூட்டணி ஆட்சி என்பதுலயே அமித்ஷா சொன்னதுக்கும் எடப்பாடி சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் போன்ற பிஜேபி ஆட்கள்லாம் அதை வந்து சும்மா அப்படி அண்டர் பிளே பண்றாங்க. காரணம் என்னன்னா, இப்பதான் சண்டை போட்டு சேர்ந்து இருக்கோம், இப்ப திருப்பி இன்னொரு சண்டையை ஆரம்பிக்க வேணாமே, கொஞ்ச நாள் நெருக்கத்துல விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியா இருக்காங்க. பட் வாட் அமித்ஷா செட் அட் தி பிரஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் எ கோயலிஷன் கவர்மெண்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் எடப்பாடி. அதுல யாருக்கும் சிக்கல் இல்லை. எடப்பாடி முதல்வரா இருப்பாரு, ஆனா ரங்கசாமி முதல்வரா இருக்காரு, நமச்சிவாயம் உள்துறை அமைச்சரா புதுச்சேரியில இருக்காரு. சோட்டா 30 எம்எல்ஏ இருக்கிற பாண்டிச்சேரியே உடல்ல ரங்கசாமி கைய முறுக்கி கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்த பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட பேகேஜ் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால கூட்டணி ஆட்சி தான் பாஜக கொண்டு வரும். அதுதான் ஆனா ஜெயிப்பாங்களான்றது அது வேற விஷயம். ரெண்டாவது, இந்த கூட்டணி மே 2026 வரை தொடருமா அப்படின்னா எனக்கு வந்து பெரிய டவுட் இருக்கு. காரணம் என்னன்னா 2-3 விஷயம். இது விடுங்க, இது ஜெயிச்ச பிறகுதான் கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படின்றது, அதை பத்தி ஏன் இப்ப நம்ம கவலை பண்ணணும். தொகுதிகள், இப்ப பாஜக என்ன பாலிசியை கையாளுறாங்கன்னா, ஹோல்சேல் டீலரா இருக்கிற இபிஎஸ் கிட்ட இருந்து சப் டீலரா இவங்க தொகுதிகளை வாங்கிக்குவாங்க. இவங்க வாங்கிட்டு இப்ப வாசன் இந்த மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற சில புதிய நீதி கட்சி சண்முகம் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு இவங்க கொஞ்சம் கணிசமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க சப் டீலரா. அதிமுக அதுக்கு உடன்படுமா? அதிமுக அதுக்கு உடன்படலன்னா வேற வழி, கூட்டணி உடைஞ்சிரும். அதாவதுங்க, the number of constituencies which BJP is going to demand in the alliance. இப்ப அவங்க வந்து ஒரு 50 சீட்டு 60 சீட்டு கேட்டாங்கன்னா அதை கொடுத்துருவாரு அவரு. இவர் கொடுத்துட்டு தனிப்பட்ட ஆட்சி அமைச்சிட முடியுமா? நம்பர் 1, அது ஒரு சிக்கல். எனக்கு வர்ற தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா 84 வச்சிருக்காங்களாம் பிஜேபி, குறி வச்சிருக்காங்களாம். அப்படி இப்படின்னு ஒரு 60க்கு செட்டில் ஆவாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த 60ல மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் போட்டு இவங்க ஒரு 50, 45, 50 நிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. இது ஒரு மிகப்பெரிய சிக்கலா வரும். எப்போ வரனா, இது இன்னைக்கு வராது, நாளைக்கு வராது. தேர்தலுக்கு ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னால இது ஆரம்பிக்கும். அதாவது தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்றதுல ஃபர்ஸ்ட் நம்பர்லயே சிக்கல் வரும். அடுத்தது என்னன்னா, எந்தெந்த தொகுதிகள்லன்னு சிக்கல் வரும். இப்ப கொங்கு பெல்ட்ல 2 கட்சியும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது பிஜேபி அண்ட் காங்கிரஸ், ஏடிஎம்கே ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெண்டுமே வந்து அங்க வந்து ஒன்னா சேர்ந்தாங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அப்ப அங்க இருக்கிற ஒரு 40-50 தொகுதி, அந்த மேற்கு மாவட்டங்கள் கொங்கு பெல்ட்னு சொல்றாங்க இல்லையா,
சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், தர்மபுரி, இந்த மாவட்டங்கள்ல, திருப்பூர், இந்த மாவட்டங்கள்ல வந்து இருக்கிற தொகுதிகளை கணிசமா ஜெயிக்க வின்னிங் சான்ஸ் இருக்கிற தொகுதி தானேங்க. இப்போ நான் அடிக்கடி பேசுவேன், நான் வெஜிடேரியன்ஸ் கறிக்கடைக்கு போனாங்கன்னா 1 கிலோ கறி வாங்கினாங்கன்னா ஒரு 1/4 கிலோ எலும்பை போட்டுருவாங்க. புரியுதுங்களா? அது போல கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த மேஜர் கூட்டணி கட்சி என்ன பண்ணோம்னா, இந்த வின்னிங் சான்ஸ் அதுக்கு இல்லாத கட்சி தொகுதிகள்லாம் இருக்குது இல்லையா, எலும்பு மாதிரி, அதெல்லாம் ஒரு 4 நாள் தள்ளி விட்டுருவாங்க. இதுதான் பிஜேபி வந்து விரும்பாது. அவங்களுக்கு வந்து சொலையா முழுங்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 5% மேல தமிழ்நாட்டுல ஆதரவு இல்லை. அதிமுகவோட சேர்ந்தாதான் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி பிஜேபிக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கலாம். அப்போ அவங்க வந்து எண்ணிக்கை மட்டும் சிக்கலை உண்டாக்க மாட்டாங்க, இந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சி செலக்ஷன்ல சிக்கல் வரும். இப்ப சேலத்து மாவட்டத்துல இதை கொடுங்க, கரூர்ல இதை கொடுங்க, ஈரோடுல இதை கொடுங்கன்னா அங்க இருக்கிற ஏடிஎம்கே ஆட்கள் அதை நர்ச்சர் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, கடந்த 4-5 வருஷமா நாம தான் இருக்க போறோம்னு, அது ஒரு பெரிய சிக்கலா வரும். அப்போ நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ் அண்ட் கான்ஸ்டிடுவன்சிஸ், எந்த கான்ஸ்டிடுவன்சி அதுல சிக்கல் வரும். அடுத்தது காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து உருவாக்குறதுல இப்போ ஏடிஎம்கேக்கு வந்து ரொம்ப சிக்கல். அவங்களால திராவிட கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. இருமொழி பாடத்திட்டத்தை விட்டுற முடியுமா? விட முடியாது. இந்தி திணிப்பை வரவேற்க முடியுமா? முடியாது. மாநில சுயாட்சியை வந்துட்டு விட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ கொள்கை முரண்பாடு, இட் இஸ் நாட் எ நேச்சுரல் அலையன்ஸுங்க. கான்ட்ரடிக்ட் பண்டல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு ஏடிஎம்கே. அவங்க ஒரு நிர்பந்தம். விஜய் ரொம்ப கரெக்டா சில வார்த்தைகள்லாம் அவர் சொல்றாரு. அவர் சொன்னதுதான் இப்ப கூட்டணி அரசு பத்தின்னு எரியுது. அதே போலதான் நிர்பந்த கூட்டணின்னு இட் இஸ் அண்டர் டியூரஸ் தான் இபிஎஸ். ஏன் நான் என்ன ரீசன் சொல்றேன்னா, இப்ப இரட்டை இலை சின்னத்துல தேர்தல் ஆணையம் அது விசாரணை தொடங்கிட்டாங்க. அவனுக்கு இன்னும் விசாரணை பண்ணிட்டே இருப்பானுங்க. ஏன்னா அது ஒரு மிரட்டல். அதாவது ஏடிஎம்கேவை பணிய வைப்பதற்கான மிரட்டல். இப்ப செங்கோட்டையனை சரி பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவரு எடப்பாடி புகழ் பாட ஆரம்பிச்சிட்டாரு. டிடிவி தினகரன் சரியாயிட்டார் போல இருக்கு. அப்போ இந்த அபாயங்களிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணுன்றதுக்காக, அதே போல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்க சம்பந்தி, அவங்க பையன், இதெல்லாம் இடி ரைட்ஸ், அவங்க முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து தப்பிக்கணுன்றதுக்காக உருவான கூட்டணி. தமிழகத்துக்கு நலனுக்காகவோ தேச நலனுக்காகவோ ஈவன் கட்சி நலனுக்காக கூட இந்த கூட்டணி உருவாகலன்றது என்னை பொறுத்தவரையில் தெளிவு. அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச ஒன்னும் எடப்பாடி வந்து ரொம்ப நல்ல சாணக்கியர் அமித்ஷாவிட நான் நம்புறேன். அப்படி ஏமாத்திட்டு இந்த விஷயங்கள் 4-5 விஷயம் சொன்னேன் இல்லையா, அதுல முரண்பாடு இருக்குங்க, கட்சியில ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஒரு பிரச்சனையா இருக்குங்க அப்படின்ட்டு அவங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில பேசினாரு. உடனடியா அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டது. ஆனா அவர் மாநில அமைச்சர் என்கிற அந்தஸ்து வந்து அவருக்கு தொடர்ந்து இருக்கு. அவரும் அவருடைய பணிகளை தொடர்ந்துகிட்டு தான் இருக்காரு. இது நீதிமன்றத்துக்கும் போயிருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது ஒரு அமைச்சரா இருக்கிறவர் வந்துங்க பொது வெளியில அளந்து பேசணும். தனிப்பட்ட முறையிலையும் அப்படிதான் இருக்கணும். அமைச்சர் பொறுப்பு என்பது எல்லா மக்களுக்கானது. சைவர்களுக்கானது, வைஷ்ணவர்களுக்கானது, கிறிஸ்துவர்களுக்கானது. உங்க நம்பிக்கை எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க வந்து ஒரு அரசியல் சாசனத்தின்படி உறுதிமொழி எடுத்து பதவி ஏற்பு பண்ணிட்டீங்கன்னா, ஆஸ் எ மினிஸ்டர் இன் தி ஸ்டேட் கவர்மெண்ட், நீங்க அந்த 7.5 கோடி 8 கோடி தமிழர்கள் அத்தனை பேருக்கும் பொதுவானவர்கள். ஆனா பொன்முடி வந்து பேசுற பேச்சுக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, அது அந்த அளவுக்கு நாகரிகமானதாகவோ பண்புள்ளதா, அவர் இத்தனைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு வேற சொல்லுகிறாரு. எப்படி சாதாரணமான ஆளே பொது வெளியில இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. அவர் வந்து இது முதல் தடவை அல்ல, இது மாதிரி பொது வெளியில மக்களை கேவலமா பேசுறது, பெண்களை கேவலமா ஆபாசமா பேசுறதெல்லாம் இது வந்து பல தடவை ஆயிடுச்சு. ஆனா இந்த தவறை வந்து நம்ம அப்பா முதல்வர் இருக்காரு இல்லையா, அவர் எவ்வளவு குயிக்கா டிஸ்போஸ் பண்ணிட்டாருன்னா கட்சி பதவியை பிடுங்கிட்டாராம். ஏன்னா கட்சி பதவி பிடுங்கியாச்சுன்னா அவ்வளவுதான் இல்லையா, முடிஞ்சது இல்லையா வாழ்க்கை. ஆனா
தேசிய கொடி கட்டின கார் பறந்துட்டு இருக்கோம், அதுல இவர் போயிட்டு இருப்பாரு. என்ன, அதாவது கண் துடைப்பு நாடகம் நடத்துறாங்க. பெண்கள் ஓட்டு எங்க சிக்கலாயிட போதோ, இல்ல இந்துக்கள், நான் கேட்கிறேன், நான் சமய சார்பற்றவன், மதச்சார்பற்ற கொள்கையில ஆழமான நம்பிக்கை உள்ளவன். ஆனா ஐ எம் ஹிந்து. அதுல நான் எனக்கு ஒன்றும் இது கிடையாது. ஒரு அமைச்சர் பேச வேண்டிய பேச்சாங்க இது. அப்ப உடனடியாக அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கணும். ஆனா எப்படி பறிப்பாங்க? எஸ்.வி. சேகர் திமுக பிரச்சார பீரங்கி ஆயிட்டு இருக்காரு. அவரு மேல எத்தனை வழக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். வைரமுத்து. அப்போ பெண்களை கேவலப்படுத்துறவங்க, உண்மையில அவர் என்ன பண்ணியிருக்கணும்? மு.க. ஸ்டாலின் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கி இருக்கணும். இப்ப கோர்ட்டுக்கே கேஸ் போய் அவர் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கப்புறமும் பொன்முடிய அமைச்சரவையில வச்சிட்டு இருக்கிறது நோக்கம் என்ன, தேவை என்ன? ஏன்னா அவர் இல்லைன்னா விழுப்புரத்துல கட்சியே இருக்காதா? எனக்கு புரியல. அதனால ஏற்கனவே அவர் மேல சொத்து குவிப்பு வழக்குல சிக்கல்லாம் வந்திருக்கு. அதனால பொன்முடி விஷயத்துல திமுக தேவையில்லாமல் இந்துக்களின் எதிர்ப்பையும் பெண்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரை மந்திரி சபையிலிருந்து கழட்டி விடணும். அவரை கிட்ட ராஜினாமா வாங்கி அனுப்புங்க, இல்லைன்னா நீங்க வெளியேற்றுங்க. இதுல என்ன சிக்கல் இருக்கு? அதை செய்யாம சும்மா கட்சி துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டீங்கன்னா அதனால யாருக்கு என்ன? அவர் அமைச்சரா இருந்து தானே பேசியிருக்காரு, துணை பொதுச் செயலாளராக இருந்து பேசினாரு திக மீட்டிங்ல. அதனால இது டிராமா தாங்க. வழக்கம் போல திமுக நடத்துற பல டிராமாக்கள்ல பொன்முடிய நாங்க பதவியை பறிச்சிட்டோம். என்ன பதவியை பறிச்சீங்க? அதான். அதனால இது சரியில்லை. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கன்னா அப்புறம் அடுத்தது கோர்ட்ல வழக்கு நிரூபணம் ஆகட்டும்னுவாங்க. இதெல்லாம் காணொலியே எல்லாரும் பார்த்தோம், பொதுவெளியில எல்லாரும் பார்த்தோம். ஒரு அமைச்சர் இவ்வளவு ஆபாசமா பெண்களை இவ்வளவு கேவலமா பேசுறத அனுமதிச்சே இருக்கக்கூடாது. அதான் அவர் இஸ் அன்ஃபிட் டு பி எ மினிஸ்டர் இன் தி கேபினட். அவரை எவ்வளவு சீக்கிரம் அவரை பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் கம்மியாகும் தான் நான் நினைக்கிறேன். சார், சமீபத்துல இந்திய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஜெய்தீப் தன்கர் அவர் நீதிமன்றத்தை சூப்பர் பார்லிமெண்டா செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருக்காரு. இது பல அமைப்புகளாலும் பல தலைவர்களாலும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பேச்சு. உங்களுடைய பார்வை? ரொம்ப அபத்தமான பேச்சுங்க. அவர் வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா இருக்கும்போதே நம்ம தமிழ்நாடு கவர்னர் ரவியை விட பல மடங்கு அந்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு தொல்லைகள் கொடுத்தார். அதன் காரணமாக என்னவோதான் அவரை இங்க மேல இழுத்துக்கிட்டாங்க. அவர் ஒரு RSS சங்கியின் மாதிரி பிஹேவ் பண்றாரு. இருக்கலாம், அவரு RSS பிடிச்சிருந்தா இருந்துகிட்டோம். ஆனா ஆஸ் ஏ வைஸ் பிரசிடென்ட் இஸ் ஏ கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி. அப்ப அது போலதான் நடக்கணும். அவர் உச்ச நீதிமன்றத்தை கொஸ்டின் பண்றதோ, உச்ச நீதிமன்றம் ஒரு சூப்பர் பார்லிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதோ, டெமோக்ராட்டிக் போர்சஸ் மேல தாக்குதல் நடத்துறது உச்ச நீதிமன்றம்னா என்ன? டெமோக்ராட்டிக் போர்சஸ் RSS, பிஜேபி, இவங்கெல்லாம் விஸ்வ இந்து பரிஷத், இவங்கெல்லாம் பஜ்ரங், இதெல்லாம் டெமோக்ராட்டிக் போர்சஸா? அதாவது ஒரு துணை ஜனாதிபதி பை வர்ச்சு ஆஃப் இஸ் போஸ்ட் இஸ் தி சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. இவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் எதுக்கு இவர் கொதிச்செழுந்துட்டாருன்றதுன்னா, நம்முடைய உச்ச நீதிமன்றம் ரவிக்கு எதிராக கொடுத்த தீர்ப்புல தமிழ்நாடு ஆளுநருக்கு ஜனாதிபதிக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்க முன்னால வரக்கூடிய கோப்புகளுக்கு இதை இந்த தேதிக்குள்ள இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க கொடுக்கணும். அது எப்படி சரியா இருக்க முடியாது? ஜனாதிபதிக்கே ஜனாதிபதி என்ன? ஜனாதிபதி ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட் தான். ஆக்சுவலா இந்தியாவை பொறுத்தவரையில, அமெரிக்கால வேற. அமெரிக்கால ட்ரம்ப் இஸ் எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட். அவர் நினைச்சா ஏதோ இப்ப பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அமெரிக்காவே அல்லாடிட்டு இருக்குது. அது மாதிரி இங்க அப்படி கிடையாது. இங்க பிரைம் மினிஸ்டர் தான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இது ஒரு பொம்மை தான். அதாவது ஜனாதிபதி போஸ்ட், துணை ஜனாதிபதி எல்லாம் ஒரு அலங்கார பதவிகள். அப்ப என்ன முடிவு எடுத்தாலும் ஜனாதிபதி தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது மத்திய அமைச்சரவை என்ன சொல்லுதோ, என்ன எழுதி கொடுக்குதோ,
எதை முடிவு பண்ணுதோ தீர்மானிக்குதோ அதைத்தான் அவங்க ரப்பர் ஸ்டாம்ப் தான். ஆக்சுவலி பிரசிடென்ட் இஸ் ஏ ரப்பர் ஸ்டாம்ப். அது என்னவோ இவர் பிரசிடென்ட்டுக்கு வானளாவிய, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சபாநாயகர் சொன்னாரு, என்ன PH பாண்டியன், சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குது. இப்ப அப்பாவு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். யாரோ ஒன்னா எப்படி ஒன்னா தலையிடுறாரு, யாரோ ஒன்னா வெளியேற்றுறாரு. ஆக இன்னைக்கு ஜனாதிபதிக்கு வானாலேயாவே அதிகாரம் இல்லை. அவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அப்ப அவங்க கான்ஸ்டிடியூஷன் படி நடப்பதற்கும் செயல்படுவதற்கும் கடமைப்பட்டவர்கள். அவங்க உச்ச நீதிமன்றம் ஒரு கெடு ஏன் கொடுத்தது? ஆண்டு கணக்குல, மாச கணக்குல வச்சிட்டு இருப்பாங்க கையெழுத்து போடாம. அப்ப இது தவறு இல்லையா? தமிழ்நாட்டுல 10 பில்ஸ் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி, அந்த விசேஷ அதிகாரம் 142 ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷன்ல அதைதான் இன்னைக்கு தங்கர் கொஸ்டின் பண்றாரு. அது ஒரு அணு ஆயுதம் தாக்குதல் அப்படின்றாரு. இவங்க பார்லிமெண்ட்ல தாக்கிட்டு இருக்காங்களா? இஸ்லாமியர்கள் மேல அணு ஆயுத குண்டு ஒர்க் போர்டுக்கு போட்டிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தங்கர் அவுட் அண்ட் அவுட் ஒரு சங்கி மாதிரி தான் நான் பிஹேவ் பண்றாரு பொதுவெளியில. அவர் ஆக்சுவலா உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கிற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக செயல்படுறார். அப்கோர்ஸ் அவருக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு போல இருக்கு. ஆனா குறுகிய காலத்துல மத்திய ஆட்சியினுடைய தவறுகளை, சட்ட விதிமீறல்களை போல்டா முதுகெலும்போடு கேட்கிற ஒரு ஆற்றல் படைத்திருக்காரு. நான் நினைக்கிறேன் இந்த வைஸ் பிரசிடென்ட்டுடைய இந்த நீதிமன்றத்தை பற்றிய அந்த கிரிட்டிசிசம், அவருடைய பொது வெளியில அவர் பேசின பேச்சுகள் நீதிமன்ற அவமதிப்பாக கருதி அவர் மேல வழக்கு தொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வழக்கு எடுக்கலாம், ஸ்ட்ரைட்டாவே சுப்ரீம் கோர்ட் போஸ்ட் கார்டு போட்டாலே அதை வச்சுக்கிட்டே அவங்க எடுக்கலாம். அந்த உரிமைகள்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்காங்க. உச்ச நீதிமன்றம் எப்படி நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளவு பவர் இருக்குதுன்னு நம்ம தமிழ்நாட்டை பாலக்காடு ஐயர் டிஎன் சேஷன் அவரு தான் உண்மையிலே அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பவர்ஃபுல்னா என்ன, எலெக்ஷன் கமிஷன் என்னன்றதை காட்டினாரு. அதுபோல இன்னைக்கு இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு தங்கருக்கு இல்ல, எல்லாருக்குமே கொஞ்சம் காட்டணும்னு நினைக்கிறேன். நீதிமன்றத்தை பத்தி கண்ணாபின்னான்னு பொது வெளியில சாமானியன் பேசினா மட்டும்தான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வருமா? ஏன் அதை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி பேசினா பார்க்க கூடாதா? அதை எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் பயம் வரும். சட்டத்தின் பால் ஆட்சி, சட்டத்தின்படி ஆட்சி என்பதை இந்தியாவில் நிறுவுவதற்கு ரொம்ப கோர்ட்டுகள் நீதிமன்றங்கள் ரொம்ப ரோல் பிளே பண்ண வேண்டியிருக்கு. அது சென்னை உயர் நீதிமன்றமா இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமா இருந்தாலும். ஸோ இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பேச்சு தான், ஆட்சேபகரமான பேச்சு தாங்க.